சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆஜரான எம்எல்ஏ ஜெகன் மூர்த்தியிடம் போலீசார் தீவிர விசாரணையில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஆஜரான ஜெகன் மூர்த்தியிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்து ஜெகன் மூர்த்தி ஏடிஜிபியின் செல்போன் உரையாடல் குறித்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்து வருகின்றனர். ஏடிஜிபி தான் எம்எல்ஏ ஜெகன் மூர்த்தியின் உதவியை நாடியதாக கூறப்படுவது குறித்து போலீசார் தற்பொழுது தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆஜரான எம்எல்ஏ ஜெகன் மூர்த்தியிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஆஜரான ஜெகன் மூர்த்தியிடம் காவல்துறையினர் வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சுப்பிரமணியன், இங்க தகவல்களை பதிவு செய்யலாம். திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது நேற்று இரவு முழுவதும் நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த கடத்தல் வழக்கில் எவ்வளவு லட்சங்கள் கைமாறி இருக்கிறது என்ற விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவரை விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்தனர். ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டார். முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மனு மீதான விசாரணையும் நிலுவையில் இருக்கிறது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஜெகன்மூர்த்திக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை திருவாலங்காடு காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய மகேஸ்வரி, அதே போல ஏடிஜிபி ஜெயராம், தற்போது பூவை ஜெகன்மூர்த்தி ஆகிய 3 பேருமே தொலைபேசியில் பேசியிருக்கக்கூடிய கால் டீட்டெயில்ஸ் முழுவதுமாக போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். கடத்தலுக்கு உதவி செய்யும்படி 3 பேரும் பேசிக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பணம் கைமாறல் தொடர்பாகவும் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை தயார் செய்து ஜெகன்மூர்த்தியிடம் பல விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஜெயராமனுடைய வாக்குமூலம் நேற்று பதிவு செய்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயராம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை வைத்தும் அதே போல மகேஸ்வரி அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை வைத்தும் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகேஸ்வரி எப்படி ஜெகன்மூர்த்திக்கு தெரியும் என்றும், அதே போல எந்த இடத்தில் சந்தித்தீர்கள், அதே போல எதன் மூலமாக கார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது, அந்த சிறுவனை கடத்தி எங்கு அழைத்து சென்றார்கள் என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனை வைத்தும் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஒரு தனியார் ஓட்டலில் ஜெகன்மூர்த்தி அங்கு தங்கியிருந்த சமயத்தில் இந்த சிறுவனை கடத்தி அந்த கும்பல் அந்த ஹோட்டலுக்கு ஜெகன்மூர்த்தியிடம் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதனுடைய உண்மைத்தன்மை குறித்தும் போலீசார் தற்போது ஜெகன்மூர்த்தியிடம் தீவிர விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.